சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேதவடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறனன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல்வனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். திருவருள் பொழியும் திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே அரும்பெரும் முனிவர்களான பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் மதுரையில் அமைந்த வெள்ளியம்பலத்திலே பெருமானின் திருக்கூத்தை கண்டு களித்தனர். பின்னர் அனைவரும் அமுதுண்டும் மலைபோல் மிகுந்து விட்டது உணவு வகைகள். அதனை சோமசுந்தர பெருமானிடம் உணர்த்தினார் தடாதகை பிராட்டியார். வெண்குடை பிடித்து வரும் குண்டோதரனின் மூலமாக ஓர் திருவிளையாடலை நடத்த எண்ணம் கொண்ட சோமசுந்தர பெருமான் குண்டோதரனுக்கு உணவு தருமாறு கூறினார். குண்டோதரனுக்கு உணவு பரிமாறப்பட்டது. அனைத்தையும் தின்று தீர்த்த குண்டோதரன் மேலும் பசி தாங்க முடியாமல் கூக்குரலிட்டார். அதை பார்த்து தடாதகை பிராட்டியாரோ திகைத்தார். குண்டோதரனது பசியை நீக்க அன்னபூரணியை அழைத்தார் சோமசுந்தர பெருமான். जननी जननी जगदारणी जगमदैयांडिडुम कात्यायनी ओंकार रूपिणी शक्ति स्वरूपिणी ओम श्री काली श्री अन्नपूरणी எவ்வுயிருக்கும் இறைவனாக இருப்பவர், எண்ணிலா வடிவம் எடுப்பவர், எங்களது குறைகளை நீக்கி அருள்பவர், எல்லாம் வல்லவர், மதுரை மோதூர் செய்த தவப்பயனால் மந்தில் நடமிடும் மகாதேவர், இப்படி எத்தனையோ பெருமைகள் பெற்ற தங்கள் முன்னர் ஒரு விண்ணப்பத்தினை விவரிக்க வந்துள்ளோம்.
எம்மால் நடைபெறக்கூடியது எதுவாக இருப்பினும் அதனை சரிவர நடத்தித் தர யாம் முயற்சிப்போம். பரமதை பாண்டிய நாடு என்பது நிலமகளின் மார்பில் புரளும் ஓர் ஒளி வீசும் பெரும் பதக்கமாகும். நாட்டின் மற்றைய நகரங்களெல்லாம் அப்பதக்கத்தை சுற்றி அமைக்கப்பெற்ற அற்புதமான மணிகளாகும். மதுரை திருநகரும் அப்பதக்கத்தின் நடுநாயகமாக விளங்கும் ரத்தினமாகும். நிலமகளுக்கு திலகம் போன்ற மதுரை மாநகரம் அலைமகளுக்கு சொந்தமான வீடாகும். கலைமகளுக்கோ வெந்தாமரை வீடாகும். ஞான சக்தியான மலைமகளுக்கோ யோக பீடமாகும். இத்திருத்தலத்தின் தனிப்பெரும் சிறப்பு என்னவென்றால் சொக்கநாத பெருமானாகிய தாங்கள் எழுந்தருளியுள்ள திருவாலயமே ஆகும். சிவபெருமானாக தரிசனம் தந்து தங்களால் தோற்றுவிக்கப்பட்டது பொற்றாமரை தடாகம். சோமசுந்தர பெருமானாக எழுந்தருளி எங்கள் பிராட்டியாரின் கைத்தலம் பற்றியதோடு நில்லாமல் பக்தி மிகுந்த முனிவர்களுக்காக தாங்கள் திரு நடனம் புரிந்த இடம் வெள்ளியம்பலம். பெருமானே, தங்களுக்கு வெண்குடை தாங்கி வரும் குண்டோதரனுக்காக அன்னக்குடியே கொண்டு வந்தவர் தாங்கள். இம்மதுரை மாநகரின் வளத்திற்காக ஒரு நதியையும் நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, கடலாகிய ஆடையினை தரித்த பூமாதேவி இந்த பூமியில் தோன்றிய அவ்வுயிர்களிடமெல்லாம் அன்பு கொண்டு பாலை சொரிவது போல பாண்டி திருநாட்டில் புதிய மலையையும் அப்புதிய மலை பெற்ற பொருணை எனப்படும் தாமிரபரணி நதியையும் தவழ விட்டிருக்கிறாள். ஒப்பற்ற மேருமலைக்கு சமமானது புதிய மலை. மேருமலையை சூழ்ந்து ஓடும் சாம்புநதம் எனும் நதிக்கு ஈடானது தாமிரபரணி. பாண்டிய நாட்டின் உயர்தனி சிறப்புக்கு இவையே சிறிய ஓமை. இப்படி இருக்க எதற்காக மேலும் ஒரு புதிய நதி என்றுதான் எமக்கு புரியவில்லை. நாட்டின் சிறப்பிற்காக அவைகள் அமைந்திருப்பது உண்மையே ஆயினும் நகரின் சிறப்பிற்காக ஒரு நதி வேண்டும் என்பதே எங்களது விண்ணப்பம். அனைத்து தோற்றங்களுக்கும் ஒரு காரண காரியம் வேண்டும். அப்படி அமைந்தால்தான் ஆண்டவனின் அருள் அதில் சிறக்கும். அப்படி ஒரு காரண காரியத்தை தான் யாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தாகோ 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 ஐயனே, தாகோ 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 ஐயனே, இதோ வந்து தாகோ 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 ஐயனே, தாகோ. கிணறு, நிச்சயமாக தண்ணீர் இருக்கும். தண்ணீர் இல்லையே. தாகோ 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 ஐயனே, தாகோ. தண்ணீர் 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 தாகோ ஐயனே, தாகோ. தண்ணீர் 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 தாகோ தாகோ தண்ணீர் தாகோ ஐயனே, தாகோ தாகோ ஐயனே. தாகம் தாகம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைவது மனிதர்களின் வாடிக்கை. இது குண்டோதரனையும் பற்றியிருப்பது வேடிக்கை. கங்காதேவியே, கங்காதேவியே, மதுரை பதியில் புதியதொரு நதியாக நீ உருவாக வேண்டும் என்பதற்காக இன்று யாம் உன்னை அழைத்தோம். தென்னாடு புனிதம் பெறும் பொருட்டு ஒரு தீர்த்தமாகி வருவாயாக. கங்காதரனே, தங்களின் திருவிளையாடலுக்கு நானும் ஒரு காரணமாக அமைவது குறித்து ஆனந்தம் அடைகிறேன். அதே நேரத்தில் எனக்கு ஒரு வரத்தை தாங்கள் அளித்திட வேண்டுகிறேன். சிவம் தரும் வரம். எம்பெருமானே, கங்கையான என்னிடத்தில் யார் வந்து மூழ்கினாலும் என்னை தொட்டு ஸ்பரிசித்தாலும் அவ்வாறு செய்பவர்களின் வினை அகல வேண்டும். கங்கைக்கே உரிய தனித்தன்மை அதுதானே. அதேபோல் புதிய நதிக்கும் இருக்க வேண்டும் என்பதே எனது ஆசை. வடபுலத்து இமயவேந்தன் குமரியே, சொர்க்கத்தில் எனது பெயர் மந்தாகினி, பாதாளத்தில் போகவதி, பூமியில் கங்காதேவி. கௌதம முனிவர் கொண்டு வந்ததால் கௌதமி, இன்றோ எமது சிரசிலிருந்து தோற்றமானதால் சிவகங்கை.
இறைவனை பற்றிய ஞானத்தை வழங்குவதால் சிவஞான தீர்த்தம், காற்றென வேகமாக வருவதால் வேகவதி, மதுரைப்பதியை சுற்றி மாலை போல பாயப் போவதால் கிருதமாலை. இத்தனை பெருமைகளுடன் நீ வேண்டிய வரமும் பெறுக. தங்கள் சித்தம் எனது பாக்கியம். தாகம் தாகம் தாகம். ம், ம். ஆ, 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 தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். குண்டோதரனே, பெருமானே பெருமானே, ஆ, பெருமானே. குண்டோதரனே, உனக்கேற்பட்ட தாகத்தின் விளைவால் யாம் இங்கிருப்பது உனது கண்களுக்கு தெரியவில்லை, இல்லையா? ஆ, பெருமானே பெருமானே. குண்டோதரனே, தண்ணீர் கிடைக்காத போது எம்மை நினைத்தாய், அது கிடைத்த போதோ எம்மை மறந்தாய். கவலையும் வேதனையும் ஏற்படும் போது மட்டுமே இறைவனின் எண்ணமும் ஏற்படுகிறது. அதற்கு குண்டோதரனும் விதிவிலக்கு அல்ல என்பதை நிரூபித்து விட்டாய். என்னை மன்னித்து விடுங்கள் பெருமானே, என்னை மன்னித்து விடுங்கள். குண்டோதரனே, மதுரைப்பதியின் மண்ணில் நீ வை கை. வை கை வை கை. உன் பொருட்டு வரவழைத்த கங்கையும் இனி வையை என்று பெயர் பெறட்டும். வையை வையை, வையை வையை. பெருமானே. குண்டோதரனே, எந்த நதியும் எவர்க்கும் சொந்தமல்ல. எந்நாடும் ஓர் நாடே, என் நதியும் ஓர் நதியே. இதனை எல்லோரும் உணர்ந்து ஒற்றுமையுடன் செயல்படவே தென்னாட்டில் கங்கை பிரவாகமாக பாய்ந்து வருவாள். ஆஹா, தென்னாட்டிற்கு கங்கை வரும் செய்தி செவியில் தேனாக பாய்கிறது. குண்டோதரனே, தாகம் தணிந்ததும் திருக்கையிலில் உள்ள எமது பூதகணங்களுக்கு தலைவனாகும் பொறுப்பையும் உனக்கு வழங்குகிறேன். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. கங்கை கங்கை, தென்னாட்டு கங்கை, கங்கை கங்கை, தென்னாட்டு கங்கை, தென்னாட்டு கங்கை, தென்னாட்டு கங்கை. ஆஹா. ம், ம். நாணமோ நங்கைக்கு? திருக்கையிலை மீது படை கொண்ட போது நங்கையின் நாணம் எங்கே சென்று குடிகொண்டதோ? அந்த நங்கையானவள் நாணும்படியான நம்பியை சந்திக்காதவரை நான் எனும் ஆணவம் இருந்தது. நம்பியை பார்த்த பொழுதில் நான் என்பது சென்றது, நாணமும் வந்தது. நான் 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 ஒருவரிடமிருந்து இந்த நான் என்பது அகன்றால்தான் நமசிவாயத்தை அடைய முடியும். அப்படி அடைந்தவள்தானே நான். அப்போதும் அந்த நான் என்பது அடைபடவில்லையே. கேலி போதும். கேலி போதுமா? கேள்வி போதுமா? தங்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம் என எண்ணினேன். பள்ளி அறை இது. பாடமே துவங்கப்படவில்லை, அதற்குள் கேள்விகளா? ஆமாம், கேள்விகள் எதை பற்றியது? பள்ளியறையை பற்றியதுதான். அப்பொழுது சுகமாகத்தான் இருக்கும்.
சுவாமி, பட்டு பஞ்சனை இருக்க வேண்டிய இடம் மஞ்சம். தரையில் எதற்காக அது தவழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது கேள்வி. தடாதகை, திருமணமான புது தம்பதிகள் எவரும் 3 இரவுகள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற நியமம் ஒன்றிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தரையில் படுத்து உறங்க வேண்டும் என்கிறது இல்லற சூத்திரங்கள். அதனால்தான் பஞ்சனை தரையில் விரிக்கப்பட்டிருக்கிறது. அது சுகத்திற்கான சயனம் அல்ல, தாம்பத்திய தவத்திற்கானது. தாம்பத்திய தவமா? இல்லறம் நல்லறமாக இந்த தவம் மேன்மையானது தடாதகை. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் இத்தவம் உதவுகிறது. அப்படிப்பட்ட தவத்தால் பெறுவது இன்பம், பொருள், அறம், வீடு. இறையருளுக்கே இலக்கணம் தடுமாறுகிறது. எப்படி? அறம், பொருள், இன்பம் என்பதுதானே வழக்கம். அது இடைப்பட்ட மாற்றத்தால் அமைந்ததாகும். இன்பம், பொருள், அறம், வீடு என்பதில்தான் இனிய தத்துவமே இடம்பெற்றிருக்கிறது. இல்லறம் இன்பமாக இருக்க பொருள் இருக்க வேண்டும். அப்பொருளை அறம் கூறும் வழியில் அடைதல் வேண்டும். அவ்வறவழிப்படி நடப்பவன் இறைவனது வீட்டை நிச்சயம் அடைவான். இதனை புரிந்து கொள்ளவும் இத்தவம் உதவுகிறது. தவத்தின் மூலமாக எதையும் பெறலாம் என்பதற்கு ஏதேனும் உதாரணம் இருக்கிறதா? தவம் என்ற விலை கொடுத்ததன் மூலமாக சிவத்தை பெற்றவள் பார்வதி. சிவத்தையே எதிர்த்ததன் மூலம் சோமசுந்தரரை அடைந்தவள் தடாதகை. பார்வதியின் தவப்பயன் தெய்வ வாழ்வு, தடாதகைக்கோ மனித வாழ்வு. வெள்ளத்தை எதிர்த்து நீந்திச் செல்வது மீன்களின் இயற்கை. காற்றை எதிர்த்து தாவிச் செல்வது மான்களின் இயற்கை. தடாதகையின் எதிர்ப்பிற்கு காரணம் இயற்கை தந்த வினையை தவிர வேறு என்ன சொல்ல இயலும்? தடாதகை, உனக்கு ஸ்தனங்கள் 3 கொடுத்து அதில் ஆணவம் என்பதை நிறைத்து, ஆணவம் அழிந்தால் ஆண்டவனை அறியலாம் என்ற ஒரு திருவிளையாடலை உனது மூலமாக இந்த உலகிற்கு நடத்தி காட்டினேன். அதுவே தடாதகை பிராட்டியாரின் திருமணம். இனி தொடரவிருப்பது சுந்தர தங்களின் திருமுடி சூட்டும் வைபவம். அது தடாதகை பிராட்டியார் எமக்கு கொடுத்த சீதனம். தென்னாட்டுடைய சிவமே என்று போற்ற வேண்டாமா? உன்னை கரம் பிடித்ததால் யாம் பெற்ற உயர்வு அது. கேலி போதும். சத்தியம், சிவம், சுந்தரம். சந்திரகுலம் தழைக்க வந்த சுந்தரரே, சந்திரசேகர பெருமானாகிய தாங்களே ஆட்சி பீடத்தில் எழுந்தருளி இருக்கும் பொழுது பக்தியும் பண்பாடும், தானமும் தர்மமும், செல்வமும் செழிப்பும், வளமும் நலமும் எல்லோரும் பெற்று எல்லோரும் இன்புற்றி இருக்க அருள் வழங்க வேண்டுகிறேன். அன்பானவர்களே, சிறப்பான ஆட்சிக்கு மனிதன் என்றும் மகேசன் என்றும் வேற்றுமை இல்லை. மன்னன் ஒருவன் தீயோரை தண்டிக்கையில் அக்னி தேவனாகிறான். ஒற்றர்கள் மூலம் தகவல்களை அறிவதில் சூரியனாகிறான். நன்மை செய்பவர்களை ஆதரித்து தீமை செய்பவர்களை துன்புறுத்துவதில் யமதர்மனாகிறான். அவை மட்டுமின்றி அட்டதிக் பாலகர்களின் அம்சமும் அம்மன்னனிடம் அமைகிறது. அதனால் அவன் தெய்வாம்சம் பொருந்தியவனாகிறான். சுந்தர பாண்டிய பெருமானே, பாண்டிய திருச்சபை பெற்றிருப்பது தெய்வாம்சம் பொருந்திய மன்னனை அல்ல, தெய்வத்தை. அதனால் இந்த ஆட்சி பொன்னாட்சி என்பதில் எவருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. முதலமைச்சர் அவர்களே, ஆட்சி மாறினாலும் அதன் தர்மம் மாறக்கூடாது. ஆதி காலத்தில் அரசு, அரசன், தண்டிப்பவன், தண்டிக்கப்படும் பிரஜைகள் இல்லாமல் இருந்தது. அதனால் அப்பிரஜைகளான மக்கள் தர்மத்தை சரிவர கடைபிடித்ததன் பயனாக தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொண்டனர். அதன் பின்னர் மக்கள்
தம் தம் தர்மங்களை சரிவர கடைபிடிக்காததால் ஒருவரை ஒருவர் எதிர்த்தும் வீழ்த்தும் அளவுக்கும் உலகம் சீர்கெட்டது. அப்போதுதான் தங்களுக்கும் மேலான தங்களை ஆளும் தகுதி படைத்த ஒரு அரசனும் அரசும் வேண்டுமென்று முடிவு செய்தனர் மக்கள். அதனால் சூரியனின் மகனான வைவஸ்தமனு என்பவரை அரசராக இருக்கும்படி பிரார்த்தனை புரிந்தனர். மக்களின் ஒத்துழைப்பால் மன்னரானான் வைவஸ்தமனு. மக்களாட்சி என்பதன் அடித்தளம் அன்றுதான் அமைக்கப்பட்டது. மன்னர் பெருமானே, அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் அறிய வேண்டியவற்றை தங்கள் திருமொழியில் தெரிவித்தால் ஒரு சிலருக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். தளபதியாரே, அரசு பொறுப்பை நிர்வகிக்கும் மன்னன் ஒருவன் 5 விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் என்பது மனுநீதி. ஐயனே, அவற்றை வரிசைப்படுத்தி அறிவிக்க வேண்டுமென்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 5 என்பது வேதம், நீதி சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், பொருளாதார சாஸ்திரம், ஆத்ம வித்யை என்பதாகும். ஆத்ம வித்யையின் பலத்தினை கொண்டுதான் அரசு நிர்வாகத்தை சரியாக அமைக்க முடியும். 5 புலன்களை அடக்கியிருப்பவனே அனைவரிடத்திலும் பாரபட்சமில்லாமல் அரசு புரிவான். சுயநலமில்லாத பொதுநலம், வசூலித்த வரியை மக்களுக்கே வழங்கும் முறை, இடுக்கண் வரும்போது கலங்காத மன உறுதி, மக்களின் பழக்க வழக்கங்களை மாற்றாத செயல், படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்ற நிலை, இதுவே நல்லாட்சிக்கு ஓமை. இவைகளை செயலாற்றுவதே எங்கள் இருவரின் கடமை.